Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை கிணத்துக்கடவு சிற்பவானந்தர் மெட்ரிக் பள்ளியில் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரிமளா இணைப்பில் இருக்கிறார். பரிமளா, வணக்கம். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் கல்வித்துறை தரப்புல விளக்கமானது கேட்கப்பட்டிருந்தது. தற்போது அங்கு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அதிகாரிகள் அங்க வந்திருக்கிறாங்க? முழு விவரம் என்ன? தற்பொழுது கோவை கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிற்பவானந்த பள்ளியில் கோவை மாவட்டத்தினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய உதவி இயக்குனர் வடிவேல் அவர்கள் நேரில் விசாரணைக்காக தற்பொழுது பள்ளி வளாகத்திற்கு வந்திருக்கிறார். பள்ளி வளாகத்தில் தான் இந்த நேரடி விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாக மாணவிக்கு நடந்த கொடுமை தொடர்பாக கல்வித்துறை சார்பிலும் விளக்கமானது கேட்கப்பட்டிருந்தது. பள்ளியிலும் மாணவியிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக முதன்மையினுடைய கல்வி அலுவலர், அதாவது முதன்மை கல்வி அலுவலர் தகவல் அளித்திருந்தக்கூடிய சூழலில் தற்பொழுது பள்ளி வளாகத்தில் கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை உதவி இயக்குனர் வடிவேல் அவர்கள் நேரில் விசாரணையும் மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக, அதாவது சரியாக 2 மணி நேரத்துக்கு முன்னதாக கிணத்துக்கடவு செங்குட்டம்பாளையம் சிற்பவானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியினுடைய முதல்வர் ஆனந்தி மற்றும் பள்ளியினுடைய கண்காணிப்பாளர் சிவகாமி ஆகிய இருவரிடமே பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சுஷ்டிசிங் நேரில் விசாரணை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது கோவை மாவட்டத்தினுடைய பள்ளி கல்வித்துறை உதவி இயக்குனர் வடிவேல் நேரில் விசாரணையானது மேற்கொண்டிருக்கிறார். அதாவது இருவரிடமே, முதல்வர் ஆனந்தி மற்றும் பள்ளி கண்காணிப்பாளர் சிவகாமி ஆகிய இருவரிடமே இது குறித்து விசாரணையானது தற்பொழுது பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பரிமளா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.